I'm very happy and proud to be associated with this movie Aadujeevitham. Work with all these legends, Rahman sir, Blessy sir. Actually, Sri Prithviraj sir is not here. எல்லாரும் ரொம்ப ஃபேன் எனக்கு அவரோட ஃபேன் எல்லாரோடைய ஃபேன் ஆக்சுவலி அண்ட் பட் திஸ் மூவி ஷூட் வந்து அல்ஜீரியா ஜோர்டன் இந்த மாதிரி டெசர்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். I don't know what to say in front of all these cameras because I'm first time here like this. So please do watch this movie in theater on 28th. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிருத்திவி சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இல்லை, அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்புல இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்ல போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பெரியவனு என் ரஹ்மானே அந்த சாங் நான் எழுதியிருக்கேன். ஆஸ் அ லிரிசிஸ்ட் இது வரைக்கும் 4-5 பாட்டு ரஹ்மான் சார் இசையில் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் வந்து ஜலாலி லால் சலாமில் பண்ணது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட் டு மென்ஷன் ஹியர். பட் இந்த சாங் இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் ரஹ்மான் சாரோட மெலடிக்கு எழுதுறது அப்படின்றது ஒரு பெரிய கனவு. அந்த கனவு வந்து நினைவாகிறது அப்படிங்கிறது லைஃப் டைமில் ஒன்ஸ் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். எனக்கு அது இப்போ கிடைச்சிருக்கு. அண்டு இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை எழுதும் போது எனக்கு ஃபஸ்ட்டு மலையாளம் வெர்ஷனுடைய லிரிக்ஸோடைய டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. பட் அதை பார்க்கும்போது எனக்கு அதை அந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியாதனால விஷுவல்ஸ் சாரோட ஸ்டுடியோவில் போய் கேட்டு பார்த்தேன். அந்த பாட்டிலில் ஃப்ளூட் வச்சுட்டு ப்ளே பண்ணுற அந்த கிளிப்பு பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் துவக்கத்தில் எழுத துவங்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சொன்னது,
எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த மெட்டே வந்து அதுக்கான சரியான சொற்களை கொடுத்துரும், வார்த்தைகளை கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சாரோட பாட்டில் இந்த இந்த இசையில் வந்து இந்த இசை வந்து எனக்கு தேவையான சொற்களை கொடுத்துட்டே வந்தது. அதெல்லாம் கொடுத்தது அதை வச்சு தான் இந்த பாட்டை நான் எழுதியிருந்தேன். இதில் வந்து நான் எழுதும்போது இதில் ஒரு சரணத்தில் வந்து கண்ணுக்குள் ஏறிய முள் கனவோ அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருந்தேன். லாஸ்ட்டாக சார் அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது சொன்னாங்க, அவ்வளோ டார்க்காக வேணாம், அது வந்து கண்ணுக்குள் ஆடிடும் பொய்க்கனவோ அப்படின்னு நான் அதுக்கப்புறம் மாற்றினேன். அதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்க்கில் அனுப்புனாங்க. அனுப்பும்போது தான் கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்க்கும்போது அது வேறு ஒரு லெவலுக்கு போயிடுச்சு சாங். எமோஷ்னலி, மியூசிக்கலாகவும் அந்த அந்த லிரிக் வந்து ரொம்ப என்ரிச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. பிளெஸி சாருக்கு என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் பிருத்திவிராஜ் சார், உங்களுடைய மொழி படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா அந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு தெரியாது. இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் செகண்ட் டைம் ஸ்னேகன் சாரோட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். முன்னாடி லால் சலாமில் அவரோட ஸ்டேஜில் இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போது. அண்ட் இந்த மூவி பற்றி சொல்லும் போதே சொல்கிறாங்க, சர்வைவல் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஜானரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சர்வைவல் இஸ் இட் செல்ஃப் அன் அட்வென்ச்சர். நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வென்ச்சரில் தான் போயிட்டுருக்கிறோம் லைஃப்பில். அண்ட் அன்டில் வி ரீச் அவர் கோல், த ஹோல் லைஃப் பிகம்ஸ் அ டெசர்ட் வேர் வி ஹாவ் டு ஸ்ட்ரைவ் த்ரூ எவ்ரி திங் அப்படின்றதான் நம்மளோட லைஃபோட மீனிங்காக இருக்குது. எனக்கு இன்னைக்கு அந்த டெசர்ட்டை விட்டு வெளியில் வந்த மாதிரி இன்னைக்கு லைம் லைட் முன்னாடி நான் வந்திருக்கிறது எனக்கு இன்னைக்கு ஒரு ஜீவிதம் கிடைச்ச ஒரு மொமெண்ட் இது. Thanks to God and thank to everyone who has given me this opportunity. Thank you so much. Hi, good evening. Well, I'm very happy to be here because this is such a great adventure for me. Yes, I live in LA. I've done movies in Hollywood, in Europe, in Nollywood, in South America, but I'm so happy to be introduced to the Indian audience by a great movie, The Goat's Life. It was one of those adventures where you don't think that you'll ever experience, because shooting in the deserts of Algeria and Wadi Ram is almost like a dream. As hard as it was, but it was also an experience of a lifetime. And I believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. It's a human story. It's very inspirational. And I'm so privileged to have worked with probably some of the best that India has to offer. From the lead actor, Raj, to the extremely commending director, Blessy, who has the soul of an angel. I believe he might be a saint in a different life. And of course, your own super composer, A.R. Rahman, without forgetting our DP, who's provided us of images that will blow your mind, Sunil. So, very happy to be here, very happy to experience India, to experience Chennai, and I love your food. Thank you. படத்தை பற்றி நான் ஏதாவது பேச முடியல, பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும். இப்போது இங்கே இருக்குമ്പോൾ எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன், பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, ஏஆர் சார் மாதிரி. കാരണം நம்ம ஒரு கேரளாவிலே ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லுമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது அதோட டெப்த்து எவ்வளோவும் இருக்கே, இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്யம்னு நினச்சி அவரை இனிஷியேட்டிவ் பண்ணி, இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க்
ഞാൻ ട്രാവൽ പണി ലാസ്റ്റ് 7 years 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. ஐ திங்க் நிஜமா சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லல, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போது இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்விராஜ் இப்போது என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லைக்கா. பிகாஸ் லாஸ்ட்டு 16 years நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് ഒള്ളി അബൌട്ട് ആടുജീവിതം. ആക്ച്വലാ வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோட கேமரான், இப்போது ஞான் எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டில் നിന്ന് എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാக ഇരിക്കണ ഒരു ഗോഡോടെ എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ மாதிரி தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆள்கார் വലിയ അച്ചീവ്മെൻറ്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ച് ഇരിക്കുന്നവരെ மட்டும்தான் നമുക്ക് தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ ലൈഫ് മിസ്സിങ് ആയിച്ച്, ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சால் அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸ் கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுறதுன்னு வச்சால், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வைவ் பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ லைஃபிலே திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ அப்பா സൂയിസൈഡ് ആകും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ அப்பா വഴക്ക് പറയുന്നു നനച്ച് ഒളിച്ചു പോയിടും, അല്ലെ സൂയിസൈഡ് பண்ணும். அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருக்கிற ஒரு லெவலில் ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் എന്നുള്ളൊരു மெசேஜ் தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. வணக்கம். Thank you for all of you, to all of you for being here. நான் கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்டாக வரும். பட் இப்போ லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன். ஸோ ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன். ஸோ ஆமாம், ஒரு 2 days தமிழ் பேசினாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்குது. நேற்று தான் ஆக்சுவலி he was asking me, sir 15 minutes இருக்குது, ஸோ 15 minutes I'll try and ask you as much as I can. ஸோ நான் சொன்னேன், இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1 year 1 minute கால்குலேட் பண்ணால் கூட 15 minutes பத்தாது. ஏன்னா இது ஒரு 16 year long ஜேர்னி. 2008 தான் ஆக்சுவலி டைரக்டர் பிளெஸி
decided to do Aadujeevitham. And 2008, 2009 தான் he first came to me. இப்படி நான் இந்த படம் பண்ண போறேன், நீ தான் இதுல நஜீபா நடிக்கணும்னு சொல்லி. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் if you see it's a 16-year long journey. ஸோ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, back in 2008 when Blessy sir decided to do Aadujeevitham, அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில இருக்காரோ அதே பொசிஷன்ல இருந்த he was the most coveted filmmaker in Malayalam. எனக்கு தெரியும் he was the highest paid filmmaker in Malayalam in 2008 2009. அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணாரு, மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணாரு. ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு பிளஸி படமாவது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் 16 years டிசைட்ஸ் தட் இல்லை நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போறேன். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட். ஃபர்கெட் அபவுட் சினிமா, ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009ல வந்து we decided to do the film and it took us 10 years till 2018 to finally start rolling, start shooting. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த பட்ஜெட்ல, இந்த ஸ்கேல்ல, இந்த கேன்வாஸ்ல வந்து 2008-9 டைம்ல இட் வாஸ் இம்பாசிபிள் டு இமேஜின், எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி. அந்த 10 வருஷம் Blessy sir actually set up the project, almost brick by brick, and finally we were able to start shooting in 2018. Adla vandu today I have to tell all of you, especially that now we are in Chennai, இந்த படத்துக்கு வந்து இல்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேல்ல பண்ணலாங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரஹ்மான் சார் தான். ஆக்சுவலி when we decided that we will, so I have to, ஒரு சின்ன ஸ்டோரி I have to, actually I don't know if Rahman sir also knows this, we have to, I don't know if I've said this, ஒரு சின்ன story I have to tell you, sir. So when Blessy sir and me, I remember it was in my vanity van in 2009 I think. So like the first discussion we had is who's doing the music. So only two names actually. We were, of course, அன்னைக்கு வந்து when you dream you can dream, இல்ல limitless dream பண்ணலாம். So two names we discussed. One, the first name is A.R. Rahman sir and second name is Hans Zimmer. So we actually mailed both Hans Zimmer sir and A.R. Rahman sir, and we got the reply first from Hans Zimmer's team, I think, because I think we mailed the wrong email address. So Hans Zimmer oda team la ஏதோ ஒரு மேனேஜரா யாரோ ஒருத்தர் ரிப்ளை பண்ணாராமா, இப்படி பார்க்கலாம் அது இது இல்ல. But then we got the opportunity to get the access to Rahman sir. அந்த டைம்ல எப்படி how to get to Rahman sir னு கூட தெரியல. Although we, for us in Kerala, we still think ஆமா அவர் வந்து நம்ம ஆளு, ஃபர்ஸ்ட் படம் யோதா மலையாளத்துல பண்ண. He's like, when you if you see Rahman sir in Kerala, people relate to him like a Malayali only. But we didn't know how to get to him. But finally we got access to him, and the faculty of a genius nu சொல்றது வந்து the expertise in his or her own craft மட்டும் கிடையாது. You should be able to spot something special, illa. So அந்த அளவுல வந்து he is one of the greatest geniuses to have lived in our times. I think it is that first meeting liye vandu I think Rahman sir understood that we are trying to pull off something very special, and he said yes, I am doing the film. Rahman sir oda per vandu when it got associated with the project is when suddenly the film, even in Kerala அந்த டைம்ல A.R. Rahman பண்றாரா, ஐயோ அப்ப அந்த லெவலா படம், அந்த so அந்த அப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து it really helped us a lot during the setting up stage. So I have to take this opportunity to thank Rahman sir for showing the faith and the trust in this project, and more importantly in Blessy's vision. So finally 2018 we started shooting, and so இதுல வந்து ஒரு பெரிய transformation is part of playing the role. ஏன்னா வந்து ஒரு 3.5 years ஒரு டெசர்ட்ல வந்து ஸ்டக் ஆன ஒருத்தரோட கதை. இது கதை கிடையாது, ஆக்சுவலி இது வாழ்க்கை, ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை. அது ஃபார் another discussion. ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸ்ல வந்து நான் நிறைய வெயிட் போட்டேன். ஏன்னா வந்து நிறைய வெயிட் போட்டுட்டு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் த சேஞ்ச் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் அ லாட் ஆஃப் வெயிட், அண்ட் வி டிட் தி கேரளா போர்ஷன்ஸ், அண்ட் வி வென்ட் டு ஜார்டன். இன் வாதிரம் வி ஷாட் த ஃபர்ஸ்ட் டெசர்ட் ஸ்கெட்யூல் வேர் ஐ வாஸ் ஹெஃப்டி அண்ட் ஐ ஹட் புட் ஆன் வெயிட். Then we stopped shoot. அதுக்கப்புறம் ஒரு 7 months ஷூட்டிங் நிப்பாட்டி எனக்கு வெயிட் இழக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்து 7 months later, end of the year or beginning of next year, we went back to Jordan. Beginning of 2020 we went back to Jordan. ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தாண்டினப்போ the pandemic struck and we had to stop shooting.
கிட்டத்தட்ட ஒரு 3 months the entire team was stuck in a desert in Jordan without being able to shoot. Now shooting permission was stopped. International air travel was stopped. So almost at the end of the 3rd month we got a repatriation flight. அப்படிதான் அந்த டீம் ஃபுல்லா திரும்பி வந்தேன். அந்த டைம்ல வந்து Blessy sir and me and the whole team, we did not know இது எப்போ இனிமே ஷூட்டிங் நடக்குமா, திரும்பி போக முடியுமா, எதுவுமே தெரியல. அண்ட் இமேஜின் இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் எஃபர்ட். பட் ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 yearsக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் 1.5 yearsக்கு அப்புறம் we managed to regroup and get the permissions again. இந்த வாட்டி to shoot the escape portion of the whole desert saga, we went to Algeria, in the middle of the Sahara desert. Timimoun ஒரு இடம், அதுல அங்க இருந்து we used to go in 4-wheel drive SUVs into the desert. தெரியல, I don't know if any film crew has ever been there. I think it should be next to impossible. நாங்க அங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது I remember the locals, the Algerian locals telling us we ourselves haven't seen these places. So அப்படிப்பட்ட ஒரு இடத்துல we shot one big portion of the film. Then we came back to Jordan and 2020ல வந்து எது we couldn't do, the portions that we couldn't shoot, we completed that in Jordan, and finally we came back to Kerala and the film we finished shooting in 2022. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years long post production process. இந்த 28க்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2009-2008 டைமில் when I said yes to the film, நான் வந்து I hadn't gotten married. I obviously wasn't a father. நான் ப்ரொடியூசர் ஆகலை, டைரக்டர் ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை. இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 28th of March, it is almost like one phase of my life is culminating. அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, finally when it is releasing now, I guess it's releasing at a time which is great for cinema in general and for Malayalam cinema in particular. இந்த படம், right from the beginning we always thought whenever it is releasing we should try and get the best distributors, the market leaders to distribute this film for us in every market. So I should take this opportunity, since I'm here in Chennai and speaking to you about the Tamil version. Thank you Udayanidhi Stalin sir. நான் ஒரு phone call தான் அவருக்கு பண்ணேன். I called Uday once, and I've never spoken to him before that, and I told him இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு பேஷன் ப்ராஜெக்ட், இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட், இது ரெட் ஜாயிண்ட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொன்னேன். And I think Uday ஒரு ஆர்டிஸ்ட், so probably he understood what I meant. அவருக்கு Uday probably related to what it would mean to a group of artists to have thrown their conviction, time and effort behind something like this, and he gladly agreed. So thank you so much to Red Giant and Udayanidhi Stalin sir for backing our film and showing faith in us. Kandipa 28th of March world over the film will release. Please do watch the film. இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வெறும் ஒரு கதை கிடையாது, ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை. அண்ட் நஜீப்ங்கிற மனிதன் இன்னைக்கு ஹீஸ் வித் அஸ், alive and well. He fought the circumstances. He found the strength to survive the circumstances, and he came out of it to be able to tell his tale. So in the padam vandu is an ultimate tribute to the resilience of human strength, is a tribute to the life that Najib lived, and of course it is a passion project for all of us involved. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும்போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன், நான் 6 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிட்டு. பிளஸி கூட ஒர்க் பண்ணுறது, is really lucky to work with Blessy, Sunil, Jimmy and Snehan. ரொம்ப நல்லா பேசுனீங்க, லைட் அப் பண்ணிட்டீங்க. மாஷா, தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டாருன்னா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகமாயிட்டில் 250 editions. 250 editions. அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கனால அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
நல்லா பண்ணுவேன். எந்த ஒரு பர்டிகுலர் சீன், பிகாஸ் மொத்த படமே பார்க்கும்பொழுது கஷ்டப்பட்டு தான் என்டையர் டீம் இஸ் ஒர்க். எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு சீன்னா எந்த சீனாக இருக்கும்? which took a long time, ஐயோ என்னால முடியல அப்படின்ற ஒரு you would have pulled yourself back இல்ல, which particular scene was that? இல்ல இதான் இப்போ வழக்கமா ஆக்சுவலி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். டன் மோர் தென் 100 films. ஸோ வழக்கமா when you ask me about a film, I am able to differentiate the experience of shooting the film as அந்த சீன், இந்த ஃபைட் சீக்வன்ஸ், இல்ல இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணது ஏதோ தெரியல. பட் ஃபார் ஆடுஜீவிதம் எனக்கு வந்து பிகினிங் டு எண்ட் ஆஃப் ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் டுடே ஏதோ ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸா தான் என் மனசுல இருக்குது. ஆக்சுவலி ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேஸ், சீன்ஸ், இவெண்ட்ஸ். I remember how I felt. Because I keep saying, எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் பேரிங் மெமரி வந்து பசி. I wasn't eating. அதான் ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் எல்லாம் பண்றது நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அது வந்து இன்னொரு இட்ஸ் அனதர் ப்ராசஸ் இல்ல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் the transformation required me to look like somebody who did not have access to enough food, somebody who was starving. அதுக்கு ஒரே வழிதான். I have to take that route. I have to starve myself. So now I wasn't eating. I was completely fasting தான் பண்ணிட்டு இருந்தேன். Almost at times the fast used to go on for 3 days, 72 hours. ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகத்துல வந்து பசி தான் மெயின். when I wake up I am hungry, through the day I am hungry, when I go to sleep I am hungry. So other than that I cannot differentiate between days, scenes எல்லாம். இது ஒரு பெரிய ஒரு giant experience. Like I feel like I've lived through that. So ஆமா, it's tough for me to pick one. Okay, can I ask you a question? Yeah, thank you. So what was more challenging to you, because you've done so many movies in Hollywood, but here when you come all the way and working with such director like Blessy, what was more challenging? Was he very strict to you or he was calm and composed on the set? Blessy was extremely calm and composed. Because of the difficulties that we've had on set, he was always able to find ways to get things through, to get the message across and to inspire you to continue. So that wasn't challenging at all for me. What was challenging was probably the location, because it's very difficult to shoot in the desert. There was one particular scene where my character had to carry Raj's character, Najib, and there was a sandstorm. So, when you have a sandstorm, you have that sand hitting you very hard, and I have to carry him, I have to take him away from danger. And, one take is okay, but, when you start doing 5, 6, 10 takes, because Blessy, if he doesn't have what he wants, will continue until he gets what he wants. He's particular about it. Very, very particular. Okay. Very, if he's got something in his mind, if he's got a vision, he's got to get it precisely. So I think that part of it was a bit challenging. And also, I spoke Arabic in this movie, so I also had to learn some Arabic, which is not easy for me, even though I do speak some other languages, but Arabic is completely different to what my tongue is used to. Thank you. And you said you like the food in Chennai, right? Yeah, I do. What was your favorite food? Sorry? What was your favorite food you liked in Chennai? Here? I don't know the names, but I'm vegetarian. Okay. So that's why, I can go anywhere and just eat proper. Sambar? Sambar, okay, so You like sambar? Yeah, I do. You don't worry, Jimmy, I will make good sambar for you. Huh? Are you going to cook for me? Yes, I'm a Hey, good cook. I have witnesses. ஐயோ பிரஸ் முன்னாடி வேற சொல்லிட்டேனே. பட் இட்ஸ் ஓகே. பட் நெக்ஸ்ட் டைம் when you come, definitely இல்லனாலும் டுடே ஈவினிங் we'll get that sambar for you. All right? Good deal. Thank you so much. ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் when I had a chat with Prithvi sir yesterday. Like நீங்க செட்டுக்கு போயிட்டு you had that, I mean the entire team had a clear vision like what they wanted all about this movie அப்படின்னு. பட் நீங்க செட்டுக்கு போயிட்டு நீங்க பார்த்த ஒரு விஷயம், and how did that complete songs, okay let me do this song, இந்த song இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு where you thought about it actually? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல.
ஸோ அவங்க கேட்டு இருந்தாங்க அல்ஜீரியா வரியா ஜார்டன், சரி வரேன்னு சொன்னேன். வந்தோடனே ஒரு கேமரா வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில், அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை, ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடின்னு இருக்கும்போது இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்திருக்கும் போது I think we need people like Blessy, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. Thank you, sir. Thank you so much. But Nijamave, I think it was a big blessing to all of us. Unga munadi and the songs கேக்கும்போது I think it was even more big. And thank you, sir, always. always. விஷுவல் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஒரு. என்ன சார் புரியல? என் விஷுவல் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க, பட் நான் மன்னிச்சிடுறேன். சார் நான் ஒன்னே ஒண்ணுதான் சார், உங்க விஷன் எப்பவுமே கிளியரா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்றோம் அந்த சாங்ஸை. அடுத்தடுத்தும் நீங்க இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளவுதான். நான் அப்பவே சொல்லிட்டேன் சார், we need your energy sir, simple. உங்க சாங் மூலமா நாங்க சொல்லிடுறோம். so thank you one more time for your sir, thank you so much. and அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சார், ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. Blessy sir, just one question to you. so நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமா எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். So what was one thing you wanted to do? Okay, the Najib மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமா மக்கள் கிட்ட கொடுக்கணும். What was that one thing? Why was it actually? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கேன். இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லாரும் நஜீப் நஜீப் மாதிரி பேசிட்டே இருக்கேன். நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃப். இவர் போகும்போது அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, 3-4 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை இல்லை. ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கே, ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 yearsஆக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ மேரேஜ் முடிஞ்சு ஏதோ 2 weeks அப்புறம் தான் அவர் வெளியூர் போயது. பட் அவரை மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years ஆயிடுச்சுட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜி.